இன்னைக்கு +2 ரிசல்ட் வந்திருக்கு. வெற்றி பெற்ற தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எங்க தினமலர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அன்பான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமான தகவல் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப +2 முடிச்ச பிறகு என்ன கல்லூரியில சேரலாம், எந்த கல்லூரியில படிக்கலாம், என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம்ன்ற ஒரு கன்ஃபியூஷன் அல்லது ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கும் உங்க குடும்பத்துல. பெற்றோர்கள் படித்தவங்களா இருப்பாங்க, சில பெற்றோர்கள் படிக்காதவர்களாகவும் இருப்பாங்க. அந்த மாணவர்களுக்கு என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம்ன்ற ஏராளமான செய்திகள் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது, இதை படிப்பதற்கு எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்றதுதான் பெற்றோர்களுக்கு இப்ப மிகப்பெரிய ஒரு கொஸ்டினா இருந்துட்டு இருக்கும். அந்த மாணவர்களை மேல் படிப்பு படிப்பதற்காக ஊக்கப்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னின்று எடுத்த மிக சிறப்பான ஒரு கொடுத்த சலுகை என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் பட்டதாரிக்கு வழங்கக்கூடிய படிப்புக்கான சலுகை. இந்த முதல் பட்டதாரிக்கு வழங்கக்கூடிய படிப்பிற்கான சலுகை என்ன என்பதை புரிஞ்சுக்கணும். முதல் பட்டதாரின்றது யார்? முதல் பட்டதாரி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குடும்பத்துல கூட்டு குடும்பமாக இருந்தாலும் ஒரு தனி குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்துல பெற்றோர்களோ அல்லது பெற்றோர்களின் பெற்றோர்களோ அவங்க ஒரு டிகிரி முடிச்சிருந்தாருன்னா, அந்த பேரண்ட்ஸ் டிகிரி முடிச்சிருந்தாருன்னா அவங்க மாணவர்கள் அவங்க குழந்தைகளுக்கு இந்த சலுகை ஒத்து வராது. எந்த பெற்றோர்களுடைய அப்பாவோ அம்மாவோ அவங்க அப்பா அம்மா கூட எதுவுமே படிக்காம இருந்து முதல்ல இந்த குடும்பத்துல ஃபர்ஸ்ட் ஒரு பையன் டிகிரி படிக்க வரான் அப்படின்னா, ஒரு பொண்ணோ பையனோ வருகிறான் என்றால் அந்த மாணவர்களை முதல் பட்டதாரி அப்படின்ட்டு நம்ம கிளாசிஃபை பண்றோம். என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் பட்டதாரின்ற பெட்டிஷன் அந்த சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா, அவங்க படிக்கக்கூடிய காலகட்டத்துல படிப்பிற்கான டியூஷன் ஃபீஸ் கட்டுறாங்க இல்லையா காலேஜ்ல, அந்த டியூஷன் ஃபீஸ்ல 50% வரைக்கும் அரசாங்கம் அதை ஸ்காலர்ஷிப்பா கொடுத்துறாங்க காலேஜுக்கு. அது யாரு கொடுக்குறாங்கன்னா, அந்த ஸ்காலர்ஷிப்பை டைரக்டா காலேஜில் கொடுத்துருவாங்க. நம்ம கட்ட வேண்டிய பணத்துல 50% காலேஜுக்கு கவர்மெண்ட்ல இருந்து வந்துடும். மீதி 50% நம்ம கட்டினா போதும். எந்த படிப்புகளுக்கெல்லாம் இந்த பெனிஃபிட்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முதல் பட்டதாரி சான்று வாங்கி வைத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க கவுன்சிலிங் மூலமா போய் ஜாயின் பண்ணணும்ன்றது முதல் கண்டிஷனா நீங்க மனசுல வச்சுக்கணும். அவங்க செல்ஃப் பைனான்சிங்ல போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் ஜாயின் பண்ண கூடாது. அவங்களுக்கு அது எலிஜிபிலிட்டி இருக்காது. ஸோ ஒரு பையன் முதல் பட்டதாரியாக இருந்து கவுன்சிலிங் மூலமாக போயிருந்தானா அவனுக்கு கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ்ல 50% நம்ம சொல்லியிருந்தோம். பெனிஃபிட்டா சலுகையாக அரசாங்கத்திலிருந்து கொடுக்குறாங்க. இந்த பெனிஃபிட்டை வாங்குறதுக்கு என்ன மாதிரி படிப்பு படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது தொழிற்கல்வியாக இருக்கணும். தொழிற்கல்வி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ஜினியரிங்கோ அல்லது டாக்டர், MBBS, மருத்துவம் சார்ந்த மற்ற BDS போன்ற படிப்புகள், அக்ரிகல்ச்சர், வெட்டினரி, லா, இந்த மாதிரியான படிப்புகள்லாம் தொழிற்கல்வி என்று சொல்லப்படுறது. அந்த தொழிற்கல்விகளை படிக்கும்போது அந்த படிப்புக்காக கூடிய செலவை 50% அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுது. இதை எப்படி அப்ளை பண்றது, எங்க அப்ளை பண்றது, எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கேள்விக்கு பாத்தீங்கன்னா, இப்ப ரிசல்ட் வந்துடுச்சு. உங்களுக்கு TC கல்லூரியில ஸ்கூல்ல இருந்து வாங்கிடுவீங்க. மார்க் ஷீட் உங்களுக்கு வந்துடும். இந்த 2 இருக்கும். உங்களுடைய போட்டோ, இந்த 3 பேசிக்ஸ் டாக்குமெண்ட். இது இல்லாம அம்மாவோட நேம் அண்ட் அவங்களுடைய ஆதார், அப்பாவோட அப்பா, அப்பாவோட அம்மா, அம்மாவோட அப்பா, அம்மாவோட அப்பா, அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், நீங்க ஸ்டூடெண்ட் என்ற வகையில நீங்க உங்களுடைய டீடைல்ஸ், உங்களுடைய ஆதார் கார்டு. இப்ப கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு இல்லைன்னா நோ இஷ்யூஸ். டிசியும் போட்டோவையும் மார்க் ஷீட்டையும் எடுத்துக்கிட்டு ஒரு இ-சேவை மையத்துக்கு போனீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் ஜென்ரேட் ஆயிடும். அந்த சர்டிபிகேட்டை நீங்க வச்சுக்கிட்டு கவுன்சிலிங்க்கு முன்னாடியே அந்த சர்டிபிகேட் வாங்கி வச்சுட்டீங்கன்னா, கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் பண்றாங்களோ அந்த கல்லூரிக்கு எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு என்ன கன்செஷன்ன்றதை அங்கேயே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இப்ப நீங்க கவுன்சிலிங் முன்னாடி வாங்க முடியலன்னாலும் நீங்க தாராளமா அதுக்கு பின்னாடி வாங்கிட்டு நீங்க கல்லூரியில ஜாயின் பண்ணும்போது அந்த சர்டிபிகேட்டை கொண்டு போய் கொடுத்து வாங்கிக்கலாம். இதுல ஒரு குடும்பத்துக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் எலிஜிபிள். அது பையனா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம். அண்ணன் ஒருவேளை டிப்ளமோ முடிச்சிருக்காரு, தம்பி தான் இப்பதான் டிகிரி படிக்கிறார் அப்படின்னா தம்பிக்கு தான் அது எலிஜிபிளா வரும். அண்ணனும் டிகிரி படிச்சிட்டு இருக்காரு, தம்பி தான் டிகிரி படிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா யார் முதல்ல முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எலிஜிபிலிட்டி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அரசாங்க வேலைகளுக்கு போகும்போது கூட இந்த சர்டிபிகேட்டுக்கு முன்னுரிமை உண்டு. ஆகவே இந்த சர்டிபிகேட்டை இப்பயே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. டிகிரி இந்த ரிசல்ட் வந்த கையோட முதல்ல நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.